கரூர் சம்பவத்திற்கு பிறகு இளங்கரை வீட்டில் இருந்த விஜய் நேற்று தான் தனது காரில் புறப்பட்டு இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற அவருடைய மற்றொரு இல்லத்துக்கு புறப்பட்டுருக்காரு. விஜய்க்கு பார்த்திங்கன்னா சாலிகிராம், நீலாங்கரை, பட்டினப்பாக்கத்தில் 3 இடத்துல வீடு இருக்குது, பனையூரில் கிச்சா ஆஃபீஸ் இருக்குது. அந்த வகையில் நீலாங்கரையிலேருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்தில் மற்றொரு இல்லத்துக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே தான் நேற்று அவர் இருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் அவரை தொலைபேசி வாயிலாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. இதுதான் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயிட ராகுல் காந்தி என்ன பேசினார், என்ன கேட்டார், அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார், இவர் 2 பேரும் என்ன பேசி முடித்தாங்க, இன்னும் முடிவு எட்டப்பட்டுச்சு, இப்படி பல கேள்விகள் விவாதங்கள்லாம் நேற்று வலைதளங்கள்லேயும் வேகமாக பரவி சர்ச்சையை அணைஞ்சிடலாம். ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தாவேக்காவோடைய தலைவர் விஜய் தொலைபேசி தொடர்பு ராகுல் காந்தி பேசியது ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துன்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த செய்தி இந்த காட்டு தீர்ப்பு பரவிச்சு. விஜய்க்கும் ராகுல் காந்திக்கு இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னால் கட்சி அறிவுக்கு முன்னால் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் காங்கிரஸ் அணியில் சேர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார்னு ஒரு தகவல்லாம் வெளியாச்சு. ராகுல் காந்தி கூட சந்தித்து பேசினார் அந்த டயத்தில். ஸோ அப்போ இருந்தே ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு நட்பு இருந்து வந்தது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அவற்றை நல விசாரிச்சிருக்கலாம், துக்க விசாரிச்சிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நடந்த சம்பவம் குறித்து ராகுல் காந்தி முழுமையாக கேட்டிருக்காரு. விஜய் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் அது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் தான் அது பேசப்படும். இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த சந்திப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா அது மிகையிலே தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.